சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயனம். என் அன்பு குழந்தையே, உனக்கு நான் இன்னைக்கு மஞ்சள் குங்குமம் மற்றும் தாலியும் எடுத்து வந்துள்ளேன். அதை தப்பாமல் என் கையாலே வாங்கிக்கொள். உனக்கு நான் ஏன் இந்த பரிசை நான் தரனா, மறைமுகமான நான் உனக்கு சொல்கிறேன். உனக்கான மங்கள செய்தியை வந்துள்ளது. உன்னுடைய திருமண தேதியை நான் முடிவு செஞ்சிட்டேன். உன் வீட்டில் உனக்கு சுப காரியம் உனக்கு நடக்கப் போகிறது என்று தான் அர்த்தம். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகிறேன். நீ இன்னும் எனக்கு திருமணமாகவில்லை என்று புலம்புகிறாய். வயசாகிட்டே இருக்கின்றதே, நான் விரும்பிய வாழ்க்கையே எனக்கு கிடைக்கவில்லையே, ஏன் சாயப்பா எனக்கு தரமாற்றீர்கள் என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன் வேண்டுதல் எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. நீ விரும்பிய வாழ்க்கை நான் உனக்கு அமைத்து தரேன். சரியா? இனி உன் வாழ்க்கையில் நீ நினைச்சது நடக்கும். மங்களகரமாக சந்தோஷமாக இரு. நீ நினைத்த, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் தர குடும்பம் அப்படின்னு வந்துட்டாலே, அதாவது குடும்பம்னு அப்படின்னு வந்துட்டாலே சின்ன சின்ன சந்தோஷம் சச்சரவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கொள் குழந்தையே. வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்குமா? உனக்கு அதிகமாக கோபம் வந்துள்ளமை சாயப்பா நினைச்சிக்கோ. உனக்கு தானா பொறுமை வந்துடும். கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கணும். அப்போதான் குடும்பம் நல்லா இருக்கும். ஒற்றுமையா முடிஞ்ச அளவு உன் கோபத்தை குறைச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமா வழி நடத்து. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். நல்லது கண்டிப்பாக நடக்கும். நீ விரும்பிய உறவு உன்னுடன் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். கவலைப்படாமல் இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.